திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்திற்கு வருகை தந்த சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கே கலைவாணன் அவர்களுக்கு திருவாரூர் தோமுசா மின்கழக தொழிலாளர் சங்கத்தினர், காசநோய் பணியாளர் சங்கத்தினர், போக்குவரத்து துறையினர் வரவேற்பளித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து திருவாரூர் அரசு மருத்துவமனையில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் அரசு மருத்துவமனைகளில் உள்ள நோயாளி மற்றும் உடன் உள்ளவர்களுக்கு உணவு வழங்கும் திட்டத்தை சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் தொடங்கி வைத்தார். உணவு உண்ண வேண்டும் என்ற எண்ணமே இல்லாத ஒரு சூழலில் வாழ்ந்து கொண்டுள்ள மக்களுக்கு அவர்களின் தேவையை உணர்ந்து ஒரு பற்றுணர்வோடு அவர்களுக்கு உணவுகளை வழங்கி அவர்களை உணவு உட்கொள்ள செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு இன்று தலைவர் தளபதி அவர்கள் இந்த ஒரு திட்டத்தை அறிவித்து ஒவ்வொரு மருத்துவமனைகளிலும் உள்ள நோயாளிகள் கூட உடனிருப்பவர்களுக்கும் அந்த உணவுகளை வழங்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார்கள். ஆந்திரா, கர்நாடகா ஆகிய இரு மாநிலங்களிலும் கொரோனா தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலும் கொரோனா தொற்று பரவல் அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் இந்த கொரோனா பரவலை கட்டுப்படுத்தவும் நோயின் தாக்கம் குறித்து கிராம மக்கள் இடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலும் கட்டிகாடப்பள்ளி ஊராட்சிக்குட்பட்ட 23 கிராமங்களில் ஊராட்சி மன்ற தலைவர் காயத்ரி தேவி கோவிந்தராஜ் தலைமையில் வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. மேலும் டிராக்டர்கள் மூலம் வீடுகள், தெருக்கள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கிருமி நாசினி மருந்து தெளிக்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை, அதன் சுற்றுவட்டார பகுதிகளான எறையூர், ஏமம், நந்தாகள்ளி, குன்னத்தூர், கிளியூர் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட கிராமங்களில் உள்ள விவசாயிகள் சுமார் 50,000 ஏக்கர் பரப்பளவில் நெல் பயிரிட துவங்கியுள்ளனர். குறுவை சாகுபடிக்கு இந்த ஆண்டு போதிய மழை இல்லாததால் விவசாயிகள் குறைந்த அளவே தண்ணீரை கொண்டு குறுவை சாகுபடி நடவு பணியை மேற்கொண்டுள்ளனர். கொரோனா தொற்று பரவி வரும் இந்த காலத்தில் சமூக இடைவெளியுடன் விவசாயிகள் பணியாற்ற வேண்டும் என்று அரசு அலுவலர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவின் பெயரில் அறநிலையத்துறை சார்பில் கொரோனா சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளுக்கு 3 வேளை உணவு வழங்கும் திட்டத்தை செய்யார் சட்டமன்ற உறுப்பினர் ஜோதி தொடங்கி வைத்தார். அதன்படி செய்யார் அரசு தலைமை மருத்துவமனை மற்றும் செய்யார் அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் உள்ள கொரோனா சிகிச்சை மையம் ஆகியவற்றில் உள்ள நோயாளிகளுக்கு செய்யார் சட்டமன்ற உறுப்பினர் ஜோதி உணவுகளை வழங்கினார். இந்த நிகழ்வில் தலைமை மருத்துவர் கார்த்திகேயன், மண்டல வருவாய் அலுவலர் விஜயராஜ், வட்டார மருத்துவர் ஷர்மிளா மற்றும் திமுகவினர் பலர் கலந்து கொண்டனர். சென்னை அய்யனாவரம் பகுதியைச் சேர்ந்த அனுஷ்யா என்ற மூதாட்டிக்கு கடந்த 1ஆம் தேதி மூச்சுத் திணறல் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து அவர் அய்யனாவரத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அந்த மருத்துவமனையிலேயே அவர் சிகிச்சை எடுத்து வந்துள்ளார். இந்த நிலையில் அனுஷ்யா கொரோனாவில் இருந்து மீண்டதை அடுத்து அவரை டிஸ்சார்ஜ் செய்வதாக மருத்துவர்கள் உறவினர்களிடம் கூறியுள்ளனர். இதனிடையே திடீரென அனுஷ்யா இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த அவரது உறவினர்கள் மருத்துவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் மருத்துவமனையில் நோயாளிக்கு சரியாக உணவு மற்றும் குடிநீர் வழங்கப்படவில்லை என்றும் மருத்துவர்களும் செவிலியர்களும் நோயாளிகளுக்கு சரியாக மருத்துவம் பார்ப்பதில்லை என்றும் உறவினர்கள் குற்றம் சாட்டினர். அரியலூர் மாவட்டம் செந்துறை அடுத்த இலைக்கடம்பூர் கிராமத்தைச் சேர்ந்த அசோக்குமார் என்பவர் செந்துறை வடக்கு பகுதி பாஜக ஒன்றிய செயலாளராக உள்ளார். இந்த நிலையில் இவர் அதே ஊரை சேர்ந்த 16 வயது சிறுமியை ஆபாசமாக வீடியோ எடுத்து அந்த சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து சிறுமியின் பெற்றோர் அசோக்குமார் பெற்றோரிடம் சென்று கேட்டபோது இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளதாக தெரிகிறது. இதனையடுத்து சிறுமியின் உறவினர்கள் செந்துறை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். புகாரின் பெயரில் வழக்கு பதிவு செய்த அரியலூர் அனைத்து மகளிர் காவல்துறையினர் அசோக்குமாரை போக்சோ சட்டத்தில் கைது செய்து திருச்சி மத்திய சிறையில் அடைத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பிளம்ஸ் பழம் சீசன் தொடங்கியது. ஏழைகளின் ஆப்பிள் என்றழைக்கப்படும் பிளம்ஸ் பழங்கள் கொடைக்கானல், ஊட்டி, ஏற்காடு ஆகிய மலைப்பகுதிகளில் மட்டுமே விளையக்கூடியது. குறிப்பாக மே மாதத்தில் இந்த பிளம்ஸ் பழங்கள் மகசூல் செய்யப்படும். கொடைக்கானலில் விளையக்கூடிய பிளம்ஸ் பழங்கள் வெளியூர்களான மதுரை, கொடைரோடு, சென்னை மற்றும் கர்நாடகா, பெங்களூரு, ஆந்திரா உள்ளிட்ட வெளி மாநிலங்களுக்கும் அனுப்பி வைக்கப்படுகிறது. கொரோனா ஊரடங்கால் தற்போது வெளி மாநிலங்களுக்கு வாகன போக்குவரத்து இல்லாததால் கிலோ 200 ரூபாய்க்கு விற்கப்பட்ட பிளம்ஸ் பழங்கள் தற்போது 75 ரூபாய்க்கு விற்கப்படுவதால் விவசாயிகள் மிகுந்த கவலையடைந்துள்ளனர். இப்போ எங்களுக்கு பிளம்ஸ் சீசன் ஆரம்பிக்கிற நேரம் மேக்ஸிமம் இப்போ பழம் பழுக்குது. ஆனால் கேரளாவோ மற்ற ஆந்திராவோ மற்ற எங்கனி அந்த
அனுப்ப முடியல. இங்கனக்குள்ளதே வர்ற வியாபாரிங்க கொஞ்சம் வாங்கிட்டு போய்க்கிருக்காங்க. ஆனால் காப்பு வந்து போன வருஷத்தை காட்டி இந்த வருஷம் வந்து பரவாயில்லாத காப்பு சரக்கு நல்லா தெளிவாக இருக்குங்க. போன வருஷம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஆனால் போன வருஷம் இதே டயத்தை லாக்டவுனு பிளம்ஸ் இதே மாதிரி வியாபாரமும் எங்களுக்கு வந்து சரியில்லை. ஊரடங்கு காலத்தில் தேவையில்லாமல் வெளியே சுற்றும் பொதுமக்கள் மீதும் இருசக்கர வாகனங்களில் முகக்கவசம் அணியாமல் செல்வோர் மீதும் காவல்துறையினர் அபராதம் விதித்தும் எச்சரிக்கை விடுத்தும் வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக புதுக்கோட்டை மாவட்டம் பேராங்குளம் பகுதியில் காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது தேவையின்றி இருசக்கர வாகனங்களில் சுற்றித் திரிந்தவர்களை காவல்துறையினர் எச்சரித்து அனுப்பி வைத்தனர். மேலும் முகக்கவசம் அணியாதவர்களுக்கு 200 ரூபாய் அபராதமும் விதித்தனர். இதேபோல் சேலம் பழைய பேருந்து நிலையம், மச்சுவாடி, எரந்தாங்கி, ஆலங்குடி சாலை, திருச்சி சாலை, மதுரை சாலை என சுற்றுவட்டார பகுதியில் உள்ள முக்கிய சாலைகளில் தடுப்புகளை ஏற்படுத்தி காவல்துறையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் நாள் ஒன்றிற்கு கொரோனாவால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை 1200 முதல் 1500 உள்ளது. இதனால் அரசு மருத்துவமனைகளில் படுக்கைகள் பற்றாக்குறை, ஆக்ஸிஜன் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஆக்ஸிஜன் வெண்டிலேட்டர் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் படுக்கைகளை அதிகரிப்பது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் பால்வளத்துறை அமைச்சர் ஆவடி சாமு நாசர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் பொன்னையா ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் தனியார் மருத்துவமனைகளில் தொற்றால் பாதித்தவர்களை அனுமதிக்கும் வகையில் படுக்கைகளை வழங்க அறிவுறுத்துதல், வைரஸ் தொற்று பாதித்த நோயாளிகளுக்கு ஆக்ஸிஜன் பற்றாக்குறையை போக்கி சீராக மருத்துவ சிகிச்சை அளித்தல், கூடுதலாக மருத்துவர்கள், செவிலியர்கள் ஆகியோரை நியமிப்பது உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகாவில் கொரோனா தொற்று நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதனை கட்டுப்படுத்தும் வகையில் தரங்கம்பாடி பேரூராட்சி பகுதியில் கொரோனா தடுப்பூசி போடும் முகாம்கள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் பொறையூர் அரசு மருத்துவமனையில் தடுப்பூசி போடும் முகாமை நாகை வடக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளரும் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினருமான நிவேதா எம் முருகன் தொடங்கி வைத்தார். இந்த முகாமில் பொறையூர், தரங்கம்பாடி, இருங்காட்டஞ்சேரி, காட்டுச்சேரி கிராமத்தில் இருந்து பொதுமக்கள் ஆர்வமுடன் பங்கேற்று தடுப்பூசி போட்டுக் கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் மேலராஜ வீதியில் செயல்பட்டு வரும் அரசிற்கு சொந்தமான சித்த மருத்துவமனையை புதுக்கோட்டை எம்எல்ஏ டாக்டர் முத்துராஜா ஆய்வு செய்தார். அப்போது மருத்துவமனைக்கு தேவையான வசதிகள் மற்றும் உபகரணங்கள், மருந்துகளின் இருப்பு, மருத்துவர்களின் வருகை, பணியாளர்களின் எண்ணிக்கை போன்றவற்றை கேட்டறிந்தார். இந்நிகழ்வில் நகராட்சி ஆணையர் ஜீவா சுப்பிரமணியன், கோட்டாட்சியர் டெய்சி குமார் ஆகியோர் உடன் இருந்தனர். தமிழகத்தில் கொரோனா தொற்று வேகமாக பரவி வரும் சூழ்நிலையில் தமிழக அரசு பல்வேறு தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கை அறிவித்துள்ளது. மேலும் அனைத்து கடைகளும் மதியம் 12 மணி வரை மட்டும் இயங்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் பணிபுரிந்த 4 பேருக்கும் அதே வளாகத்தில் செயல்பட்டு வரும் கிளை சிறைச்சாலையில் உள்ள கைதி ஒருவருக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து விருதாச்சலம் வட்டாட்சியர் அலுவலகம் தற்காலிகமாக மூடப்பட்டது. பின்னர் விருதாச்சலம் நகராட்சி ஊழியர்கள் வட்டாட்சியர் அலுவலகம் முழுவதும் கிருமி நாசினி தெளித்து தூய்மைப்படுத்தினர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் பெட்போர்ட் பகுதியில் அமைந்துள்ள அரசு உதவி பெறும் பள்ளி அருகே சிறுத்தை ஒன்று சுற்றித் திரிந்து கொண்டிருந்தது. மேலும் அந்த சிறுத்தை அங்குள்ள வளர்ப்பு நாயை அடித்துக் கொண்டுள்ளதாக தெரிகிறது. இதனை அவ்வழியாக நடைபயிற்சி மேற்கொண்டவர்கள் சிலர் புகைப்படம் எடுத்து வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் பொதுமக்கள் தனியாக செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இதனிடையே வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தும் வனத்துறையினர் அலட்சியம் காட்டுவதாக பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் இப்பகுதியில் கண்காணிப்பு கேமரா அமைத்து சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி திருவண்ணாமலை சாலையில் பள்ளிக்கல்வித்துறை மற்றும் காவல்துறையினர் இணைந்து கொரோனா விழிப்புணர்வு மேற்கொண்டனர். இதில் பங்கேற்ற 3 பள்ளி ஆசிரியர்கள் கொரோனாவின் பாதிப்பு குறித்தும் அதில் இருந்து எப்படி தற்காத்துக் கொள்வது என்பது குறித்தும் பாடல் பாடி, நடனமாடி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மேலும் பொதுமக்கள் தவறாமல் முகக்கவசம் அணிய வேண்டும், சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும், கைகளை சுத்தமாக சோப்பு போட்டு மற்றும் சானிடைசர் போட்டு கழுவ வேண்டும் என்று அறிவுறுத்தினர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அடுத்த கூகூரில் அரசின் விதிமுறைகளுக்கு எதிராக கூடுதல் விலைக்கு மது பாட்டில்கள் விற்பனை செய்யப்படுவதாக நாச்சியார் கோவில் காவல்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து நாச்சியார் கோவில் ஆய்வாளர் செல்வி தலைமையிலான காவல்துறையினர்
கூகூர் கீழத்தெரு பகுதிகளுக்கு சென்று தீவிர விசாரணை மேற்கொண்டனர். சோதனையில் அப்பகுதியைச் சேர்ந்த பாலு என்பவர் தனது குடும்பத்தினருடன் மது விற்பனையில் ஈடுபட்டு வந்தது தெரியவந்தது. இதனையடுத்து அங்கிருந்த 250 மது பாட்டில்களை பறிமுதல் செய்த காவல்துறையினர் பாலு, அவரது மனைவி விசாலாட்சி மற்றும் மகன் ஆனந்த் உள்ளிட்டோரை கைது செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த வெங்கடேசபுரத்தைச் சேர்ந்த ஜோசப் என்பவர் திருப்பத்தூரில் லாரி ஓட்டுநராக பணிபுரிந்து வருகின்றார். இவரது 19 வயது மகன் ஆண்டனி என்பவர் சென்னையில் உள்ள தனியார் கல்லூரியில் முதலாம் ஆண்டு பொறியியல் பட்டப்படிப்பு படித்து வந்தார். இந்த நிலையில் ஆண்டனி தனது நண்பர்களுடன் அருகில் உள்ள அரசு ஆதி திராவிட நல ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி மைதானத்தில் விளையாடிக் கொண்டிருந்தார். அப்போது இடிமின்னலுடன் கூடிய மழை பெய்ததில் ஆண்டனி மீது எதிர்பாராத விதமாக இடி தாக்கியது. இதனை கண்ட நண்பர்கள் உயிருக்கு போராடிய ஆண்டனியை மீட்டு உடனடியாக அரக்கோணம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் ஆண்டனி இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். நண்பர்களுடன் விளையாட சென்ற கல்லூரி மாணவன் இடித்தாக்கி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கொரோனா பரவலை கட்டுப்படுத்த தமிழகம் முழுவதும் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் பொருட்கள் வாங்க மக்கள் கூட்டம் கூடுவதையும் ஆட்கள் நடமாட்டத்தையும் ஆளில்லா குட்டி விமானம் மூலம் காவல்துறையினர் கண்காணித்து வருகின்றனர். வடச்சேரி பேருந்து நிலையம், காய்கறி சந்தை, பார்வதிபுரம், மாவட்ட ஆட்சியர் அலுவலக சாலை, செட்டிக்குளம், கோட்டார் உள்ளிட்ட பகுதிகளில் ட்ரோன் கேமரா மூலம் காவல்துறையினர் கண்காணிப்பில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டத்தில் கொரோனா தொற்றின் 2வது அலை நாள்தோறும் அதிகரித்து வரும் நிலையில் தேனி மாவட்டம் பெரியகுளம் வியாபாரிகள் சங்கம் சார்பில் பெரியகுளம் தென்கரை காந்தி சிலை அருகே பொதுமக்களுக்கு இலவச முகக்கவசம் மற்றும் கொரோனா நோய் தடுப்பு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய துண்டு பிரசுரங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சாய்சரண் தேஜஸ்வி கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு முகக்கவசம் மற்றும் கொரோனா விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் பெரியகுளம் வியாபாரிகள் சங்கம், பெரியகுளம் காவல்துறையினர் மற்றும் வியாபாரிகள் சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அடுத்த வைப்பாறு கிராமத்தைச் சேர்ந்த கோட்டை பாண்டை என்பவரும் அதே கிராமத்தைச் சேர்ந்த ரமேஷ் என்பவரும் கிராமத்தில் உள்ள முருங்கைக்காய் தோட்டத்தில் முருங்கைக்காய் பறித்துக் கொண்டிருந்தனர். இதனிடையே கனமழை பெய்ததால் இருவரும் முருங்கை தோட்டத்தின் அருகே இருந்த வேப்ப மரத்தின் கீழ் ஒதுங்கி நின்றனர். அப்போது எதிர்பாராத விதமாக மின்னல் தாக்கியதில் இருவரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த குளத்தூர் காவல்துறையினர் உயிரிழந்த இருவரின் உடல்களையும் கைப்பற்றி விளாத்திக்குளம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த குளத்தூர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் அடுத்த அவலூர் ஊராட்சியில் 3000த்திற்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். தற்போது இந்த கிராமத்தைச் சேர்ந்த பலர் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் அரசு மருத்துவமனைக்கு செல்லாமல் அந்த கிராமத்தில் உள்ள தனியார் மருத்துவமனை மற்றும் மருந்து கடைகளுக்கு சென்று ஊசி போட்டுக் கொள்வதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே கொரோனா நோய் தொற்றால் இக்கிராமத்தில் 3 பேர் உயிரிழந்து உள்ளதால் கிராமத்தில் கொரோனா நோய் தொற்று பரவி இருக்கும் என்ற அச்சத்தில் கிராம மக்கள் உள்ளனர். எனவே தங்கள் கிராமத்தில் மருத்துவ முகாம் அமைக்க வேண்டும் என்று சுகாதாரத்துறையினருக்கு கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.